ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி. இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு 2 சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஒன்று வந்து காரமாகவும் இன்னொன்று வந்து இனிப்பாகவும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ மாங்காவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் பீல் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பீல் பண்ணி எடுத்த பிறகு நாம் வந்து இதை 2 மாங்காவே 2 விதமாக கட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பெருசு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நம்ம வந்து சின்னதாக கட் பண்ண மாங்காவை தான் இப்போ செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ 2 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ வெந்தய பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த மாங்காயில் ஊற்றிடலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய மாங்காய் ஊறுகாய். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 10 to 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணும்போது பீங்கான் பாத்திரம் இல்லைனா வந்து கண்ணாடி பாத்திரத்தில் தான் பண்ணணும். தயவுசெய்து ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க அடுத்த டிஷ் பார்க்கலாம். அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெங்காயம் இதுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1/2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நாம் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வந்து மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து மாங்காய் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 minutes இது நல்லா வேகட்டும். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மாங்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ தண்ணியும் நமக்கு வந்து கம்மியாயிருச்சு. பாருங்கள், உடச்சி பார்த்தா நமக்கு தெரியுது மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும். 3 வகையான டேஸ்ட் நமக்கு இதில் கொடுக்கும். இதில் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 200 கிராம் வெல்லம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் வந்து சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெல்லம் சுகர் ரெண்டுமே கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கரையணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ ஒரு 5 minutesல பார்த்திங்கன்னா நமக்கு வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு 2 minutes நம்ம கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் வச்சு 2 டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.